அப்சா, இந்த வருஷம் நம்ம முபலிகாவுன்னு சொல்லி ஓதிட்டுருக்கோம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரலாறான ரஹீக்கையும் படித்து முடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு முழுவாண்டு பரீட்சை வேறு வருது. இவ்வளோ நாளாக நம்ம நபியை பற்றி படித்தோமே. இந்த உலகத்தை நம்ம இதாயத்து பண்ணுன்னு சொல்லி நபி அவங்களுடைய வாழ்க்கையை நமக்காண்டி அர்ப்பணிச்சிருக்காங்க. நம்ம நபியோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போதும் படிக்கும்போதும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த உலகத்தில் தான் நம்மளால் நபியோடு வாழக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளை சொர்க்கத்துலையாவது நபியோடு வாழணும். ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியலை. ஹப்சா, போன புதன்கிழமை தஃப்சீர் கிளாஸ் நடந்துச்சுல, அதில் அர்ஷத் என்ன சொன்னாங்க? நேற்று நடந்ததே இங்கே கிழிஞ்சு போய் இருக்கு. எல்லாரும் போன வாரம் நடத்தினதை கேட்குற. ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கே. அர்ஷத் என்ன சொன்னான்னு தெரியுமா? ஒமையுத் இல்லாஹ வர் ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் நாளைக்கு மறுமை நாள் சொர்க்கத்தில் நபிமார்களுடன் சித்திகீன்களுடன் ஷுஹதாக்களுடன் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஆயத்துக்கு விளக்கத்தோடு சொன்னாங்களே, உனக்கு ஞாபகம் இல்லையா? அர்ஷத், அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது ஒரு சம்பவத்தை கூட சேர்த்து சொன்னாங்களே, அது உனக்கு தெரியுமா? அந்த சம்பவம் ரொம்ப நல்லா இருக்கு. யாரா ஒரு ஆள் மறுபடியும் சொல்லுங்களேன். அது எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே தான் அவங்க சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்ப்பதற்காக ஒரு சஹாபி வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னோட குடும்பத்தார்களை விட என்னோட மகனை விட என்னை விட நான் உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறேன். நான் வீட்டில் இருக்க சொல்ல உங்களோட நினப்பு வந்துச்சுன்னா நான் உங்களை பார்க்கறதுக்காண்டி ஓடோடி வருவேன். உங்களை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சில நேரத்தில் நான் மவுத் ஞாபகம் வரும். நம்ம ஒரு நாள் மவுத்தாகி விட்டா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் பாக்கியத்தை தந்தாலும் கூட நான் சொர்க்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் நிச்சயமாக நபிமார்களோட உயர்ந்த அந்தஸ்தில் தான் இருப்பீங்க. நான் அந்த சொர்க்கத்தில் கீழ்த்தரத்தில் தான் இருப்பேன். கீழ்த்தரத்தில் இருக்க என்னால் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க உங்களை பார்க்க முடியாது. இதை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கேன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபி கவலைப்பட்டாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம ஹப்சா சொன்ன குர்ஆன் வசனம் இறங்குச்சு. ஆமாம். எல்லாரும் அமல் கார்டு தாங்க. அஷ்ரத் வரதுக்கு முன்னால் அவங்க இடத்துல வைக்கணும். நசீபா, அமல் கார்டு தா. நீ மட்டும் தான் தரல. நீனே முதல்ல அமல் கார்டு தரல, இதில் நீ அந்த பிள்ளைய வேற கேட்குற. இன்னைக்கு நான் அமல் கார்டு தர மாட்டேன்ப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்கம்மா அமல் கார்டில் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உம்மா ஏன் அமல் கார்டில் சைன் போட மாட்டேன்னு சொன்னாங்க? உண்மைக்கு வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னியா? போப்பா, நீ வேற. நான் அது நைட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இஷா தொழலான்னு நினச்சேன். ஆனால் ஹோம்ஒர்க் முடிக்கவே நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அதனால இஷா தொழாமலே தூங்கிட்டேன். அதான் எங்கம்மா அமல் கார்டெலாம் சைன் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் சண்டைலாம் ஒன்றும் போடலை. அவன் நேற்று நைட்டு இஷா தொழுவிலையா, அதான் பேசிகிட்டு இருக்கோம். தொழுகையுடைய முக்கியத்துவம் இருந்தால் நம்ம யாருமே தொழுவு விட மாட்டோம். நீங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் 2 பேரும் இரவில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கும் போது சுய தேவையை நிறைவேற்றவும் உதவி செய்வதற்கும் உண்டான தண்ணீரை கொண்டு வந்து உதவி செஞ்சாங்க ரபியா. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரபியா உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு ரபியா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் நாங்களோட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி சுஜூத், அப்படின்னா உங்கள் கோரிக்கை நிறைவேற அதிகமாக சேதா செஞ்சு எனக்கு உதவுங்கள். இது என்ன தெரியுது? நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் நபியோடு இருக்கணும்னா அதிகமாக தொழணும். இன்னைக்கு தொழுகிற பல பேர் ஃபர்லான தொழுவை நம்ம கஷ்டப்பட்டு தொழுகிறாங்க. ஆனால் சுன்னத்தான தொழுவை, நஃபிலான தொழுவை யார் அதிகமாக தொழுகிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நபியோடு இருப்பாங்களாம். அப்போ நம்மளும் அதிகமாக தொழுது சொர்க்கத்தில் நபியோடு இருக்கணும்ப்பா. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஜைனப், நீ எப்பவுமே ருக்கையா பக்கத்தில் தான் இருக்க, எங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டியோ? சமீனா, உனக்கு என்ன? நான் ருக்கியா பக்கத்தில் இருப்பேன், சஃபியா பக்கத்தில் இருப்பேன். இல்லை உனக்கு என்ன வந்துச்சு?
எனக்கு ருக்கையா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையில் மதரசா போனாலும், ஸ்கூல் போனாலும், சாயங்காலம் டியூஷன் போனாலும், ஏன் இங்கே மதரசா வரைந்தா கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வருவோம், ஒன்றா தான் போவோம். இல்லை உனக்கு என்ன வந்துச்சு? அல்மான் உமன் அஹப், ஒரு மனுஷன் யாரை நேசிப்பானோ அவனோட தான் இருப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. இது உனக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் மட்டும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்போம்னு நினைக்காத. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். அதையும் நீ பார்க்க தானே போகிற. அது எப்படி சொர்க்கத்தில் நீ 2 பேரும் ஒன்றாவா இருப்பீங்க? என்னால் நம்பவே முடியல. நீ ஹதீஸ் பாடம் நடக்கும்போது நாங்கள் 2 பேரும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இருந்தா உனக்கு எப்படி ஹதீஸ் பாடம் புரிஞ்சிருக்கும்? முதல்ல இங்கே 2 பேரை கவனிக்கிறத விட்டுட்டு பாடம் நடக்கும்போது பாடத்தை மட்டும் கவனி. இங்கே 2 பேரையும் கவனிச்சுட்டு இருக்காத. என்ன ஹதீஸ் பாடத்தில் என்ன வந்துச்சு தெளிவாக சொல்ல. அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், நல்ல கேள். வேறு யார் பக்கம் பார்க்காத. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் ஒரு நபி தோழர் வந்தார். கியாமத் நாள் எப்படின்னு கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத் நாளுக்கு நீங்கள் என்ன தயார் பண்ணி வச்சுருக்கீங்க? அதுக்கு அந்த நபி தோழர் சொன்னார், பெருசாக எந்த தொழுகையும் தொழுகவில்லை, எந்த ஒரு நோமும் நோக்கவில்லை, எந்த ஒரு தர்மம் செய்யவில்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் யாரை நேசிப்பீர்களோ அவர்களோட தான் சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து உனக்கு என்ன விளங்குச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசம் வச்சால் நிச்சயமாக நபியோட சொர்க்கத்தில் இருப்போம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நபியை நேசிக்கிறோம் அப்படின்ட்டு பேருக்கு வாயால் சொல்கிறது மட்டும் நபி நேசம் இல்லை. அப்படி இல்லாமல் நபியின் கட்டளைகளை நம் வாழ்க்கைக்கு கொண்டு வரவேதான் நபியின் மீது உண்மையான நேசம் வச்சிருக்கேன் என்பதற்கு அர்த்தம். என் மரமண்டா இப்போ புரியுதா உனக்கு சொல்கிறது? ரொம்ப நல்ல புரியுது. நபி நேசம் என்றால் நபியை ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லை. நபியை ஃபாலோ பண்ணாதான் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நபியோடு இருக்க முடியும். தெளிவாக புரியுது, ரொம்ப நல்லதுப்பா. அவங்க எல்லாம் சொன்னாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்துக்கு போக முடியும், நபியை பார்க்க முடியும்னு சொன்னாங்களா? அப்படியே நம்ம நபியை பார்த்தாலும் நபி பக்கத்தில் நெருங்க முடியுமா? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? நபியை பார்க்குறது என்ன, தோளோடு தோளா நெருங்கி இருக்க முடியும். சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோளோடு தோளாக நாமே நெருங்கி இருக்கணும்னா அதுக்கு 2 காரியம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நெருங்கி இருக்க முடியும். அப்படியா? அந்த 2 காரியம் என்னன்னு சொல்ல. நிச்சயமாக நம்ம அதை கடைபிடிச்சி நபி பக்கத்தில் போய் நிற்போம். சரிப்பா, அவங்க எல்லாட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்வியா? நான் பதில் சொல்கிறேன். நீ ஸ்கூல் படிக்கிறியா? அதுக்கு ஃபீஸ் யார் கட்டுவா? அப்போ தான் ஃபீஸ் கட்டுவாங்க. பெருநாளுக்கு புது ட்ரெஸ் யார் எடுத்துருவா? அப்போ தான் எடுத்து தருவாங்க. போன மாதம் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி இருந்தியா, அதுக்கு யார் செலவழிச்சா? அப்போ தான் செலவழிச்சாங்க. நீனும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுங்களே, அதுக்கு யார் பணம் தரா? அப்போ தான் பணம் தராங்க. உனக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி எல்லாமே உங்கள் வாப்பாவே இருக்கிறாங்க, அதனாலே உனக்கு தராங்க. ஆமாம், எனக்கு எங்கள் வாப்பா இருக்காங்க, நல்லா எல்லாத்தையும் எங்கள் வாப்பாவே பார்த்துப்பாங்க. ஒருத்தங்க அனாதைக்கு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா? பெருநாளைக்கு புது ட்ரெஸ் யார் எடுத்துருவா? சாப்பாடுக்கு யார் பணம் தரா? எல்லா செலவுக்கும் யார் பணம் தரா? அதுதான் அவங்க அம்மா இருக்கிறாங்களே, அம்மா பணம் தருவாங்க, எல்லாமும் வாங்கி தருவாங்க. அப்படியா? உங்கள் வாப்பா வேலைக்கு போய் பணம் கொண்டு வராங்களா, நம்ம உமாவால் கொண்டு வர முடியுமா? முடியாது தானே. ஒருத்தவங்க அனாதை இருக்காங்க, ஆனால் நிறைய ஹாண்டி சம்பாதிச்சு அந்த பையனை காப்பாற்றிட முடியுமா? முடியாது தானே. ஆமாம், நீ சொல்ல சரிதான். ஐயோ பாவம் தான். ஆனால் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, அந்த பையனால் அவங்க ஸ்கூல் போக முடியாது. நம்மளை போல தேவைக்கு உங்கள் அம்மா கிட்டேருந்து காசு வாங்க முடியாது. எனக்கு நல்லா எல்லாம் புரியுதுப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போன்னு சொல்லி ஆட்காடிகளையும் நடுவுரலையும் இணைத்து காட்டினாங்க. 2வது காரியம் என்னன்னு சொல்லுங்களேன். யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த 2 பெண் பிள்ளைகளை பொறுப்பாக நல்ல பண்புகளுடன் வளர்த்து ஆளாக்குறாங்களோ அவங்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஆட்காடிகளையும் நடுவுரலையும் இணைத்து காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் இருக்கணும்னா அனாதைகளையும் தன் 2 பெண் பிள்ளைகளையும் பொறுப்பாக வளர்த்து ஆளாக்குனா நமக்கும் இந்த வாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் அது கருள் புரிவானாக. ஆமீன். எல்லாரும் அமைதியாக இருங்க, அஸ்ரத் வராங்க.